போலியோ வைரஸ் தடுப்பு மருந்தின் கதை. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இளம்பிள்ளைவாதம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பெரிதும் பாதிக்கும் நோய். 1952ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் 58,000 குழந்தைகளை பாதித்த இந்த தொற்று உலகெங்கும் வேகமாக பரவி அந்த ஒரு வருடத்தில் 3 லட்சம் குழந்தைகளை பாதித்தது. போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு குழந்தை இருந்தால் கூட அந்த நாட்டில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ ஏற்படக்கூடும் என்ற அளவிற்கு வேகமாக பரவக்கூடிய ஆர்என்ஏ வைரஸ் வகையை சார்ந்தது. போலியோ வைரஸ் சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவும். உடலில் இரத்தம் அல்லது நிணநீர் வழியாக பரவி நரம்பு மண்டலம் மற்றும் தண்டுவட நரம்புகளை பாதித்து இளம்பிள்ளைவாதத்தை ஏற்படுத்தும். வேகமாக பரவிய இந்த நோய்க்கு முதலாக சொட்டு மருந்துக்கு முன்னதாக தடுப்பூசியை கண்டுபிடித்தவர்தான் டாக்டர் ஜோனஸ் எட்வர்ட் சால்க். சால்கின் 7 வருட தொடர் ஆராய்ச்சியின் முடிவில் 1955ஆம் ஆண்டு உருவானதுதான் இன்ஜெக்ஷன் போலியோ வேக்சின் என்ற தடுப்பூசி. போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த சால்க் குழந்தைகளுக்கு அது இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று அதற்குரிய பேட்டன்ட்டை பெற மறுத்துவிட்டார். இதனால் அவர் இழந்தது $700 கோடி, அதாவது 45,000 கோடி ரூபாய். ஜோனஸ் சால்க் போலியோவுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த பிறகு பத்திரிகை பேட்டியில் நிருபர் ஒருவர் போலியோ தடுப்பு மருந்துக்கான காப்புரிமை யாரிடம் உள்ளது என்று சால்கிடம் கேட்டபோது, மனிதர்களுக்கு வெளிச்சம் தரும் சூரியனை யாராவது காப்புரிமை கேட்டு கொண்டாடினால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அது அநியாயம் இல்லையா? அதுபோல எனது தடுப்பூசி எல்லோருக்குமானது. அதற்கு நான் காப்புரிமை கோரப்போவதில்லை என்று பதிலளித்தார்.